எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாட்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது மட்டன் கறி வடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மட்டன் கறி வடைக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். மட்டன் 1/4 கிலோ, எலுமில்லாத கறி, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப, கொஞ்சமாக கொத்தமல்லி, 6 பச்சை மிளகாய், முந்திரி 5, ஒரு வெங்காயம், சோம்பு, கரம் மசாலா தேவைக்கேற்ப, 50 கிராம் கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், தனியாத்தூள் தேவைக்கேற்ப. கடலைப்பருப்பு முதல்ல வாஷ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வாஷ் பண்ணியாச்சு, சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். முந்திரி, 6 பச்சை மிளகாய், வெங்காயம் கட் பண்ணியாச்சு, சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், கறி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கறி வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா சேர்க்கக்கூடாது, இந்த அளவில் சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா சேர்த்தா ஃப்ரை பண்ண வச்சு கறி வடை உடஞ்சிடும். வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, இன்னும் கொஞ்சம் சுண்டணும். நடுவில் 2 தடவை கிளறி விட்டேன். இப்போது மூடி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த அளவில் சுண்டணும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவில் அரைச்சா போதும். ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வடைக்கு தட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டிக்கலாம். இந்த ஷேப்பில் ஒன்று. இதே போல் எல்லாமே 2 வகையான ஷேப் பண்ணிக்கலாம். எல்லாமே ஷேப் பண்ணியாச்சு. இப்போது எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டு தான் வடைக்காக தட்டினது. இப்போது எண்ணெய் சூடு ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்ட உடனே கிளறக்கூடாது. ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கணும். போட்ட உடனே கிளறன்னா வடை உடஞ்சிடும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கறி வடை ரெடி ஆகிடுச்சு.
இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.